தமிழ் மக்களுக்கு வணக்கம். என்ன ஆனது நம்முடைய கடன்? அப்படின்றது சம்மந்தமான இந்த கேள்விக்கு தான் ஒரு பேட்டியை இப்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். எங்கே சென்றது 4,00,000 கோடி? ஸ்டாலினுடைய பாக்கெட்டுக்கு சென்றிருக்கிறது அந்த 4,00,000 கோடி அப்படின்றது தான் இன்றைக்கு பட்டியலிட்டிருக்கிறார். அந்த பட்டியலை பாருங்க. அந்த வீடியோ நீங்களே பாருங்க. நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் 64,000 கோடி, ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் துறையில் 60,000 கோடி, சுரங்கம் மற்றும் கனிம வளத்துறையில் 60,000 கோடி, எரிசக்தி துறையில் 55,000 கோடி, கலால் வரி டாஸ்மாக் 50,000 கோடி, பத்திரப்பதிவு துறை 20,000 கோடி, நெடுஞ்சாலை துறையில் 20,000 கோடி, நீர் ஆதாரத்துறையில் 17,000 கோடி, சென்னை மாநகராட்சியில் 10,000 கோடி, தொழில்துறையில் 8,000 கோடி, பள்ளி கல்வித்துறையில் 5,000 கோடி, மக்கள் நல்வாழ்வுத்துறையில் 5,000 கோடி, வேளாண்மை துறையில் 5,000 கோடி, சமூக நலத்துறையில் 4,000 கோடி, உயர்கல்வித்துறையில் 1,500 கோடி, இந்து சமய அறத்துறையில் 1,000 கோடி, ஆதி திராவிட நலத்துறையில் 1,000 கோடி. காமல் சட்ட ஒழுங்கு சந்தி சிரித்துள்ளது. மக்களுக்கு போதிய பாதுகாப்பு இல்லை. தமிழகத்தில் தொழில் சிவங்க வந்த முதலீடுகள் அண்டை மாநிலத்தில் சென்று விட்டன. இப்போ நாங்கள் கொடுக்கப்பட்டதில் பட்டியலில் சுமார் 4,00,000 கோடி இந்த 4.5 ஆண்டுகளில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பல்வேறு துறைகள் ஊழல் நடைபெற்றிருந்தது. இந்த வீடியோவில் மிக தெளிவாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த ஊழல்கள் என்னெல்லாம் நடந்திருக்கிறதுன்னு நம்ம ஏற்கனவே சொல்கிறோம். இவனுக்கு தான் ஆள்றதுலையும் அடிக்கிறானுங்க, பேடுறதுலையும் அடிக்கிறானுங்க அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம். கக்கூஸ் கூட விட மாட்டேங்கிறானுங்க, அதையும் கூட சுரண்டி திங்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். அப்படின்ற சூழலில் இன்றைக்கு இந்த ஊழல் பட்டியலை கொண்டு போய் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் ஆளுநரிடம். இதில் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்க அப்படின்றது வேற. ஆனால் கடந்த காலம் மாதிரி நம்ம இருக்க போகிறதில்ல அப்படின்றதுக்கு மிகப்பெரிய சான்று என்ன தெரியுமா? செந்தில் பாலாஜியுடைய வழக்கு தான். ஏன்னா பொதுவாக நம்ம எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, நம்ம ஆட்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்க, இந்த வழக்கெல்லாம் நீங்கள் போடுறேன்னு சொல்கிறீங்க, புகாரெல்லாம் நீங்கள் கொடுக்குறீங்க, ஆனால் இந்த புகாரெல்லாம் நீங்கள் நடவடிக்கையே எடுக்க மாட்டேங்கிறீங்களப்பா. அவங்களும் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க, மத்திய அரசாங்கமும் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க, நீங்களும் எடுத்த மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. கடந்த காலங்கள் வேறு மாதிரி இருக்கலாம். ஆனால் செந்தில் பாலாஜி வழக்கு அப்படின்னு எடுத்தீங்கன்னாக்கா எப்படி பர்சீவ் பண்ணாங்கன்றதை பாருங்கள். அதாவது அந்த சாட்சியங்களாக இருக்கக்கூடியவர்கள், அதில் நிறைய பேர் கரூரை சேர்ந்தவர்கள், வேலை வேண்டும் என்பதற்காக லஞ்சம் கொடுத்தவர்கள், பாவம் பணம் கொடுத்தா தான் வேலை கிடைக்கும் அப்படின்ற ஒரு ஒரு நிர்பந்தத்தில் கொடுத்தவர்கள். அதுவும் என்ன இருக்குது, கிளீனர் ஜாபு, டிரைவர், கண்டக்டர், இந்த ஜாபுக்கு கொடுத்தவங்க. இப்படி கொடுத்தவங்க செந்தில் பாலாஜி போன்ற ஒரு ஆளுமைக்கு எதிராக புகார் கொடுப்பதற்கு முன் வருவார்களா என்றால் வரமாட்டார்கள். ஆனால் ஒரு கட்டத்தில் செந்தில் பாலாஜி டிடிவி தினகரனுடன் இருந்த அந்த காலகட்டத்தில் சரி நமக்கு இப்போ ஆட்சியில் இருக்கிறது அதிமுக, அதனால் நம்ம புகார் கொடுத்தோம்னா நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புகார் கொடுக்க போய் அது சார்ஜ் ஷீட்டும் அந்த சமயத்தில் குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்த காலத்தில் தான் பார்த்தீங்கன்னா ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு விட்டது. செந்தில் பாலாஜி முன்பணம் கொடுத்து, நமக்கு வரக்கூடிய தகவல் கிட்டத்தட்ட 3,000 கோடி ரூபாய் முன்பணம் அட்வான்ஸாக திமுக கும்பலுக்கு கொடுத்து அந்த அமைச்சர் பதவியை பெற்றுக்கொண்டார். அதுவும் 3 மிக முக்கிய துறைகளை பெற்றுக்கொண்டார். அதில் 2 முக்கிய துறைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, ஒன்று டாஸ்மாக் துறை, இன்னொன்று மின்சாரத்துறை. இதில் அவர் கோலோச்சினார். அது 10 ரூபாய் பாலாஜி அப்படின்னு ஊரே சிரிக்கின்ற அளவுக்கு அது இன்றளவும் இருந்து வருகிறது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இந்த சூழலில் தான் உயர்நீதிமன்றத்தில் போயிட்டு செந்தில் பாலாஜி அவருடைய வழக்கு வரும்பொழுது ஒரு அஃபிடவிட் தாக்கல் செய்கிறார். அதில் நான் பணம் வாங்கியது உண்மை, ஆனால் திரும்பி கொடுத்து விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருக்கும் திரும்பி கொடுக்கல, ஒரு சிலருக்கு திரும்பி கொடுத்ததே ஒப்புதல் வாக்கு மூலமாக கொடுத்து கையும் களவுமாக சிக்கிக்கொண்டார். அவர் என்ன நினச்சார்னா, நான் முன்பணம் கொடுத்து இந்த அமைச்சர் பதவியை வாங்கியிருக்கேன், அது மட்டும் இல்லாமல் எந்த அளவுக்கு எனக்கு செல்வாக்குன்னா, நீ 11 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை முடிந்தால் 11:05 5 நிமிடத்திலெல்லாம் நீ மணல் அள்ளலாம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எனக்கு செல்வாக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த முதல் குடும்பத்திற்கு நான் வாரி வாரி கொடுத்து கொண்டிருக்கிறேன். வாரம் 250 300 கோடி ரூபாய் கப்பம் கட்டியிருக்கிறேன். அப்படின்னும் போது என்னை யார் கேள்வி கேட்க முடியும் அப்படின்ற ஒரு மிதப்பில் இருந்த காலகட்டத்தில் தான் அதிமுக உண்மையிலேயே செயலில் இறங்கியது. அதிமுக இந்த கரூரில் இருக்கக்கூடிய லீகல் டீம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த சாட்சியங்களை பாதுகாத்து
செந்தில் பாலாஜி எவ்வளோ பெரிய செல்வாக்கில் இருந்தாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க, நாங்கள் இருக்கிறோம் உங்களுக்கு பாதுகாப்புக்குன்னு சொல்லி அதை உச்சநீதிமன்றம் வரைக்கும் கொண்டு போய் உச்சநீதிமன்றத்திலிருந்து ஆணையை பெற்று அதன் அடிப்படையில் இடி விசாரணை, அதுக்கப்புறம் பேண்டல் இவர் ஒன்றுக்கு போனது, இந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும். 1½ ஆண்டுகள் அவர் சிறையில் இருந்ததும் நமக்கு தெரியும். இப்போ அந்த வழக்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த விசாரணையும் ஒவ்வொரு முறை அது விசாரணைக்கு வரும்பொழுது மிகப்பெரிய வக்கீல்களை எல்லாம் வைத்து செந்தில் பாலாஜி வாதிடுவதற்கு முற்படும் பொழுதும் நம்ம வக்கீல்களை நம்ம வச்சு நம்ம வந்து அதை தகர்த்து கொண்டே இருக்கிறோம். அடுத்து நடிகர் விஜய், தாவேக தலைவர், நடிகர் இல்லை, இப்போ தாவேக தலைவர், தாவேக தலைவர் விஜயுடைய இந்த கரூர் விவகாரத்தையும் பார்த்தீங்கன்னாக்கா சிபிஐ விசாரணை கொண்டு வருவதற்கும் அந்த கரூர் லீகல் டீம் தான் முக்கிய காரணமாக இருந்தது. ஏன்னா அவர்கள் கேட்டது வந்து உயர்நீதிமன்ற அல்லது உச்சநீதிமன்றத்தோடு முன்னாள் நீதியரசர் இல்லை சிட்டிங் நீதியரசருடைய தலைமையிலான ஒரு விசாரணை குழு தான். ஆனால் சிபிஐக்கு நாம தான் வந்து கேட்க வச்சு அதை வந்து நம்ம அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா இதில் பாதிக்கப்பட்ட நபர்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கி தாவேகாவுடைய மாவட்ட செயலாளரே பாவம் கைது பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் மற்ற முக்கிய மாநில பொறுப்பாளர்களே பார்த்தீங்கன்னாக்கா அவங்கெல்லாம் வந்து அப்ஸ்காண்ட் ஆகக்கூடிய நிலைமை வந்த பொழுது நாம தான் அப்ரோச் பண்ணி அந்த குடும்பங்களை அப்ரோச் பண்ணி நாங்கள் இருக்கோம், நீங்கள் தைரியமாக நீங்கள் கேளுங்க சிபிஐ விசாரணைக்கு என்று சொல்லி நாம் கேட்டு வாங்கி அதன் அடிப்படையில் இன்றைக்கி சிபிஐ விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. அதில் முக்கிய சாட்சியமாக விஜயே கூட விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்ற தகவலும் வருது நமக்கு. அடுத்த கட்டமாக செந்தில் பாலாஜி விசாரணைக்கு அழைக்கப்படுவார், ஏன் கைது கூட செய்யப்படலாம் அப்படின்ற ஒரு சூழல் தான் இருக்குன்ற நிலையில தான் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஊழல் பட்டியல் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த ஊழல் பட்டியலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே முகாந்திரங்களுடன் இருக்கிறது என்பதற்கான ஆவணங்களும் வழங்கப்பட்டிருக்கின்றன. இந்த ஆவணங்கள் என்பது மிக தெளிவாக இந்த கும்பல் மாட்டப்போகிறது, சர்க்காரியா மாதிரி தப்பிக்க முடியாது, இந்த முறை இந்த ஆவணங்களின் அடிப்படையில் இவர்கள் மாட்டுவது திண்ணம், இதை ஒவ்வொருத்தரும் கண்காணிப்போம். முன்னாடியெல்லாம் கண்காணிக்கிறதுக்கு வேணால் ஆள் இல்லாமல் இருக்கலாம், இன்னைக்கு நாங்கள்லாம் சும்மா இருப்போம்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு என்னுடைய குறைந்தபட்ச எனக்கு இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸை வைத்து நானே உச்சநீதிமன்றம் வரைக்கும் போயிட்டு கண்டெம்ட் பெட்டிஷனை போட்டு இன்னி வரைக்கும் எமர்ஜென்சி பெட்டிஷன் போட்டு வாதாடி கொண்டிருக்கிறேன். இன்னி வரைக்கும் எமர்ஜென்சி பெட்டிஷன் போட்டு இந்த உச்சநீதிமன்றம் இதை விசாரிக்க வேண்டும் என்று நான் வந்து அங்கே கோரிக்கையை வைத்து கொண்டிருக்கிறேன். அதுக்கு எதிராக அவங்க கபில் சிபல் போன்ற பெரிய வழக்கறிஞர்களை வைத்து அவங்க அலுவலகத்தை வைத்து அவர்கள் அந்த வழக்கு விசாரணைக்கு வராமல் தடுக்குவதற்கு என்னென்ன செய்ய முடியுமோ செய்கிறார்கள். அப்போது யோசிச்சு பாருங்க, வரப்போவது நம்முடைய ஆட்சி, இவங்களை சும்மா விடுவோமா? அதிமுகவே சும்மா விட்டாலும் என் போன்றவர்கள் சும்மா விடுவார்கள் என்றால் சத்தியமாக விடமாட்டோம். முக்கியமாக இந்த பேட்ட ரவுடி அறநிலைத்துறையில் சூறையாடி இருக்கின்ற இந்த சேகர் பாபுவாக இருக்கட்டும், இந்த ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ் என்று வைத்து KN நேருவுடைய அடிப்பொடிகளாக கூறிக்கொண்டு அவருடைய பினாமிகளாக கூறிக்கொண்டு கொள்ளையடித்த கும்பலாக இருக்கட்டும், இது அத்தனையும் நாங்கள் கொண்டு வந்து நீதிமன்றத்தில் நிறுத்தாமல் விடமாட்டோம். அது நடக்கத்தான் போகிறது. அப்போது இந்த தேர்தலில் முழக்கம் என்ன தெரியுமா? ஆள்றதுலையும் கொள்ளையடித்து, பேழ்றதுலையும் கொள்ளையடித்து, ரேஷன் கடையிலையும் கொள்ளையடித்து, கக்கூசிலும் கொள்ளையடித்த, உண்பது முதல் பேழ்வது வரை எல்லாவற்றிலும் கொள்ளையடித்த இந்த நாசகார கும்பல் 4 லட்சம் கோடியை கொள்ளையடித்திருக்கின்ற இந்த நாசகார கும்பலை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்பது மட்டும்தான் நம்முடைய ஒரே நிலைப்பாடாக இருக்க போகிறது. அது மட்டும்தான் நம்மளுடைய கோஷமாக இருக்க போகிறது. 4 ரூபாய்க்கு பல்பொடி, கருணாநிதிக்கு செருப்படி. இது வந்து 1977 அதிமுகவினர் முன்வைத்த முக்கியமான பிரச்சார கோஷம். அதுபோல இப்பொழுது 4 லட்சம் கோடி எங்கே? 4000 கோடி நக்கிட்டு போச்சுன்னு சொன்னோம் இல்லையா? சென்னை வாசிகள் நக்கிட்டு போன 4000 கோடின்னு, அதுபோல கருணாநிதி குடும்பம் தூக்கிட்டு போன 4 லட்சம் கோடி எங்கே என்பதுதான் நம்முடைய கோஷமாக இருக்க போகிறது என்பதனை கூறி, இந்த தேர்தல் என்பது வரலாற்றில் மிக மிக முக்கியமான தேர்தலாக இருக்க போகிறது. ஏனென்றால் கடந்த 75 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கான மெகா ஊழல்கள் நடந்திருக்கின்ற ஒரு ஆட்சியாக இந்த ஆட்சி இருக்கிறது என்கிற சூழலில் இவர்களை வீட்டுக்கு அனுப்புவதோடு மட்டுமல்லாமல் அங்கிருந்து இவர்களை நீதிமன்றத்தில் வரவழைத்து தேவைப்பட்டால் சிறைக்கும் அனுப்பக்கூடிய அந்த சூழலுக்காக நாம் காத்து கொண்டிருக்கிறோம். அதற்கான முனைப்பை நாங்கள் முன்னெடுப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். டைமர் கொடுக்க மாட்டியா நீ?